அல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த இரவு நேரத்தில் இயேசுவின் பாதத்தில் ஊழியங்களின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த 55வது இரவு ஜெபத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய இரக்கம் நம் மத்தியிலே இருக்கிறது. ஆமென். ஆதலால் இத்தனை நாட்கள் கழித்து, மிகுந்த நாட்கள் கழித்து, கர்த்தர் மறுபடியுமாக இரவு ஜெபத்தை நடத்தும்படியாக அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் நாம் இந்த நாளிலும் இந்த இரவு வேளையில் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் வைத்து அவருடைய பிரசனத்தினால் நிரப்பப்பட்டு அவரிடத்தில் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் வல்லமையும் நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அன்பையும் ரட்சிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நிச்சயமாக தேவன் நம் அதில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பியிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் எல்லாரும் நாம் அனைவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திரியேக தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம். சுவாமி இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நாங்கள் துதித்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இத்தனை நாட்கள் கழித்து இந்த இரவு ஜெபத்தை நடத்தும்படியா நீர் செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எல்லா வானமண்டல கிரியை செய்கிற பொல்லாதவன் கிரியைகளையும் இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகளையும் அந்தகார சேனைகளையும் துரைத்தலையும் அதிகாரங்களையும் எல்லா சத்துருவின் கிரியைகளையும் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் சர்வ அதிகாரமும் படைத்திருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை இறங்குவதாக. தகப்பனுடைய கரம் பலமாய் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும், ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அதிசயம் செய்யும், ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே ராஜா அப்பா, உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா இடைப்படட்டும். வாழ்க்கையை மாற்றுகிற தேவன், இருதயங்களை மாற்றுகிற தேவன் அப்பா, நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து உம்மை துதித்து உம்மை உயர்த்துகிறோம். இரவு ஜெபத்தில் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீர் ஆளுகை செய்யும். ஓ நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இயேசு ராஜா, இந்த நேரத்தில் ஆவியானவரே ஒவ்வொரு மேலும் நீர் அசைவாடுவீராக. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம்.
இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் பேசும். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்கப்பா, தொடுங்கப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், தேவ நாமம் உயர்த்தப்படட்டும். ஆமென். கர்த்தருடைய பாதத்திலே சரணடைய வேண்டும். நாம் சரணடைந்தால் அதுதான் ஜீவன். அவருடைய பாதம்தான் ஜீவன். அதனால் கர்த்தருடைய பாதத்திலே நாம் சரணடைவோம். ஆண்டவருடைய நாமத்தை போற்றி நாம் பாடுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாதத்திலே நாம் சரணடையும் போது நிச்சயமாக நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து அவரே நடத்துவார். ஆமென். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. அல்லேலூயா. கர்த்தரை அல்லாமல் நமக்கு ஒருவரும் இல்லை. ஆண்டவரையே நாம் சார்ந்து வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, இந்த நாளில் எந்த விதமான ஒரு நெருக்கத்தில், ஒரு வாதையில், போராட்டத்தில், ஒரு சஞ்சலத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து, இயேசுவே உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு என்று கேட்கும்போது ஆண்டவர் மனதுருகி உங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரித்து வருவார். ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நன்றி.
கர்த்தரை எல்லாம் நமக்கு ஒருவரும் இல்லை. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. எல்லாரும் ஆராதனை வேளையில கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவரே துதிக்கப்படத்தக்கவர், நீரே துதிக்க பாத்திரர் என்று சொல்லி அவரை போற்றி பாடுவோம். அவரை துதிக்க 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 அவருடைய பிரசனம் நம்மை நிரப்ப 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 வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலையும் மாறும், வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலையும் மாறும். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வானத்தையும் சொல்லி அழைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உன்னையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உன்னையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குமான தேவனில்லை. ஓ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குமான தேவனில்லை. வானத்தையும் ஆமே பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குமான தேவனில்லை. ஓ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குமான தேவனில்லை. ஓ நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, எந்தன் உறைவிடம் நீர்தானையா, எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, எந்தன் உறைவிடம் நீர்தானையா. இயேசுவே, என் இதயத்தில் வாழ்பவரே, என் இதயத்தை ஆள்பவரே. இயேசுவே, என் இதயத்தில் வாழ்பவரே, என் இதயத்தை ஆள்பவரே. வேகத்தில் வருவீர், வேகமாய் வருவீர், என்னையும் சேர்த்துக் கொள்வீர். என் கண்ணீர் துடைப்பீர், உம்மோடு இணைப்பீர். மாரநாதா, மாரநாதா. என் கண்ணீர் துடைப்பீர், உம்மோடு இணைப்பீர். மாரநாதா, மாரநாதா. எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, எந்தன் உறைவிடம் நீர்தானையா. ஆண்டவரே, எந்தன் பொக்கிஷம் நீர்தானையா, எந்தன் உறைவிடம் நீர்தானையா. இயேசுவே, என் இதயத்தில் வாழ்பவரே, என் இதயத்தை ஆள்பவரே. இயேசுவே, என் இதயத்தில் வாழ்பவரே. ஆமென். என் இதயத்தை ஆள்பவரே. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நீ பரிசுத்தர், 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 பரிசுத்தர். தகப்பனே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிரப்புங்க. இந்த நேரத்தில் இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை பலமா இறங்கட்டும். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும்
காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கையும் முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கையும் முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கையும் முற்றிலும் மாறும். நன்றி. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கையும் முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. நன்றி அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நிரப்பும் ஆண்டவரே. அந்த மரித்து போன காரியம், அந்த செயல்படாமல் இருக்கிற காரியம், தடைப்பட்ட அந்த காரியம் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகளை உடைக்கிறோம். இந்த நேரத்தில் மரித்து போன உறுப்புகள், வியாதியினாலே பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் பலனடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வெளியில பலனடைவதாக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. அவர் வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கையும் முற்றிலும் மாறும். 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 தொடும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எல்லா மரித்து போன உறுப்புகள் உயிரடையட்டும், பாதிக்கப்பட்ட உறுப்புகள் உயிரடையட்டும். அந்த பொல்லாத வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு விலகுவதாக. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, ஒரு அதிசயம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளானதை அவமாக்கவே இல்லாதவைகளை தெரிந்து கொண்டீர். உள்ளானதை அவமாக்கவே இல்லாதவைகளை தெரிந்து கொண்டீர். விலையேற பெற்றவும் கிருபையினால் இன்று உமக்காய் வாழ்கிறோம் ஆண்டவரே. விலையேற பெற்றவும் கிருபையினால் இன்று உமக்காய் வாழ்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா என்று அவரை நாம் துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா என்று அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா என்று அவரை நாம் துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா என்று அவரை நாம் போற்றுவோம். பலமுள்ளதை கண்ணோக்காமல் பலவீனன் என்னை தெரிந்து கொண்டீர். பலமுள்ளதை கண்ணோக்காமல் பலவீனன் என்னை தெரிந்து கொண்டீர். விலையேற பெற்றவும் கிருபையினால் இன்று உமக்காய் வாழ்கிறோம் ஆண்டவரே. விலையேற பெற்றவும் கிருபையினால் இன்று உமக்காய் வாழ்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா என்று அவரை நாம் துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா என்று அவரை நாம் போற்றுவோம். நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா என்று அவரை நாம் துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா என்று அவரை நாம் போற்றுவோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர், இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, 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 நிரப்புங்க.
நிரப்புங்க. உம்முடைய வல்ல கரம் இறங்கட்டும்பா, உம்முடைய மகிமை கரம் இறங்கட்டும்பா. இயேசுவே நீர் இறங்குவீராக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கியதே. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளையின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கியதே. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளையின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம், அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். மேசியா 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 இயேசு ராஜா. ஆமென் ஆமென். மேசியா 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 இயேசு ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்தானுடைய கிரியைகளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நசுக்குகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையும் விடுதலை அடையட்டும். விடுதலை அடைந்த பாவம், சாபம், அந்த பொல்லாத கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. முற்றிலுமே அது அறுக்கப்பட்டு போகட்டும். ஓ நன்றி. ஓ ஹல்லேலூயா. நல்லவரே. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இயேசு நல்லவர், நம் இயேசு பெரியவர். ஓ இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். ஓ இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். என் பெயர் சொல்லி அழைத்தாரே, தம் கைகளில் என்னை வரைந்தாரே. இந்த உலகம் தோன்றும் முன்னே என்னை தமக்கென்று பிரித்தெடுத்தார். அநாதி ஸ்நேகத்தினார் இந்த உலகத்தை அசையச் செய்தார். இதற்கு பயமில்லை, எனக்கு இல்லை. இதற்கு பயமில்லை, எனக்கு இல்லை. அவரே நம்மத்திலே பெரியவர், எனக்குள்ளே மிக பெரியவர். எனக்குள்ளே வல்லவர், எனக்குள்ளே சர்வ வல்லவர். எனக்குள்ளே பெரியவர், எனக்குள்ளே மிக பெரியவர். எனக்குள்ளே வல்லவர், எனக்குள்ளே சர்வ வல்லவர். எனக்குள்ளே தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் ஆமென் செய்கிறவர்
துதிக்கிறோம் உம்மை பரலோக தேவனே. குமாரன் இயேசுவே எனக்குள் ஆவியாயிருப்பவரே, துதிக்கிறோம் உம்மை பரலோக தேவனே. குமாரன் இயேசுவே எனக்குள் ஆவியாயிருப்பவரே, என் தேவன் பெரியவராயிருந்தும் தாழ்மையுள்ளோரை நோக்கி பார்க்கிறார். வானத்து நட்சத்திரங்களும் விண்வெளி பேராடைகளும் உம் மகிமையை காண்பிக்குதே. என் தேவன் பெரியவராயிருந்தும் தாழ்மையுள்ளோரை நோக்கி பார்க்கிறார். வானத்து நட்சத்திரங்களும் விண்வெளி பேராடைகளும் உம் மகிமையை காண்பிக்குதே. துதிக்கிறோம் உம்மை பரலோக தேவனே. குமாரன் இயேசுவே எனக்குள் ஆவியாயிருப்பவரே, துதிக்கிறோம் உம்மை பரலோக தேவனே. குமாரன் இயேசுவே எனக்குள் ஆவியாயிருப்பவரே. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே இறங்குங்கப்பா. திரியேக தேவனாகிய கர்த்தாவே, ஒவ்வொருவர் மேலும் இந்த நாளில் நீர் இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை நீ நடத்துகிற உம்முடைய அன்பின் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. எட்டி காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி இன்று தொடணுமே. எட்டி காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உன் பாச கைகள் எட்டி இன்று தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தாய், எந்தன் கதறலை கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தாய், எந்தன் கதறலை கேளும். தொடணுமே, என்னை தொடணுமே, தொடணுமே, என்னை தொடணுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொடணுமே, என்னை தொடணுமே, தொடணுமே, என்னை தொடணுமே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வாரா சங்கரே மேரி ஆந்திரலா மாரியா கதரா. இந்த வேளையில் ஒவ்வொரு தொடுங்க இயேசுவே நீ தொடும் என்று சொல்லுகிற அப்பா, ஒவ்வொருவருக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ தொடுவீராக. அன்றைக்கு அந்த ஆண்டவரே ராஜா குஷ்டரோகி வந்து இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கேட்ட பொழுது நீர் அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி அவனை சொஸ்தமாக்கினீர். அப்படியான ஒரு சுகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவினை தொடும் என்று சொல்லி வியாதியின் நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கூப்பிட்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வியாதி விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அந்த பொல்லாத வியாதி விலகட்டும். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பொல்லாத கடன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது மாறட்டும். இந்த சூழ்நிலை, பற்றாக்குறை, பொருளாதார நெருக்கடி, வறுமை, ஆண்டவரே தரித்திரம், அதை அழிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அந்த நேரத்தில் முற்றிலுமான ஒரு ஆண்டவரே செழிப்பு, ஆரோக்கியம், ரட்சிப்பு, விடுதலை இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
உடைய பிரசனம் இங்கே நிரம்பி இருக்கிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே நீ நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அற்புதங்களை செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்கள் நடத்தி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசனம் நம்ம அதில் இருக்கிறது. தேவ மகிமை நம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். தொடர்ந்து நாம் செய்தி வேலைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். நம் மத்தியில் அருமையான கிறிஸ்து எனக்கு ஜீவன் நற்செய்தி ஐக்கியம் ஊழியங்களின் ஸ்தாபகர் பாஸ்டர் ஜி செல்வராஜ் ஐயா அவர்கள் தேவ செய்தி கொடுக்க போகிறாங்க. எல்லாரும் பயபக்தியுடன் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமேன். அதனால் இந்த வேளையிலும் ஐயா அவர்கள் வந்து செய்தி கொடுப்பது கர்த்தருடைய பெரிய பாக்கியமாய் அடியேன் கருதுகிறேன். கடந்த 48 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை உத்தமமாய் செய்து கொண்டு வருகிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய சாட்சி அதிசயமானது. அதனால் ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருந்தால் ஒரு மனிதன் எப்படியாக அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதற்கு ஐயா அவர்களின் வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி. அதனால் கர்த்தர் அவர் மூலமாக எங்களோடு பேசுவார். நிச்சயமாக நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். இப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலே கர்த்தருடைய நற்செய்தியை அளிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்தார். பாஸ்டர் வினீத் அவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். கர்த்தர் சென்னையில் அவர்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் நற்செய்தி ஊழியம் என்கிற தலைப்பில் அடியான் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறேன். தாம்பரம் வட்டாரத்தில் விசேஷமாக தாம்பரத்தை சுற்றி 6 கிலோமீட்டருக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒரு சிலரா டிராக்ஸ் வீடுகள் தோறும் இந்திய இல்லந்தோறும் நற்செய்தி அப்படி என்று ஒரு ஊழியங்கள் இன்றைய நாட்களிலும் நடந்து கொண்டிருக்கும். கடந்த காலங்களிலும் அவைகளை குறித்து நான் அறிந்தேன். அவர்கள் மூலமாக மாதந்தோறும் பத்திரிகைகள் கூட வெளியிடுவார்கள். அப்படிப்பட்ட ஊழியத்தை நான் இன்றைக்கு மாத்திரம் செய்யவில்லை. என்னுடைய ஊழியத்தின் 16வது வயதிலிருந்து நான் பைபிள் காலேஜுகளில் படிக்கிற நாட்களில் கூட இடைப்பட்ட சனி ஞாயிறுகளில் நாங்கள் ஈவினிங் நேரங்களில் அப்படிப்பட்ட ஊழியங்களை நாங்கள் செய்தது மாத்திரமல்ல, சபை ஊழியம் என்கிற ஊழிய பொறுப்பை நான் ஏற்ற நாட்கள்லையும் நான் ஊழியம் செய்த இடங்களில் துண்டு பிரதிகள் வீடுகள் தோறும் கொடுப்பதில், தெரு பிரசங்கங்கள் செய்வதில், நற்செய்தி பாடல்களை பாடுவதில், இப்படிப்பட்ட ஊழியங்கள் மூலமாக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த முடிந்தது. இன்றைக்கும் இதை நான் பாக்கியமாக எண்ணுகிறேன். சில சமயங்களில் நான் வண்டிகளில் போகும்பொழுது வழியிலே நடந்து சொல்வார்கள், நீங்கள் எது வரைக்கும் போக வேண்டும் என்று. நான் போகிற வழியில் அவர்கள் போக வேண்டியதாக இருந்தால் பஸ் ஸ்டாண்டை கடந்து நான் போக வேண்டுமென்றால் அது 2-3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட நான் அவர்களை என்னுடைய வண்டியில் ஏற்றி அவர்கள் போகிற இடத்துல கொண்டு போய் இறக்கி விடுவேன். அப்பொழுது என்னுடைய வண்டியில் ட்ராக்ஸ் இருக்கும். அதை எடுத்து எத்தனையோ பேர் வண்டி ஓட்டி போகிறார்கள். நீங்கள் அவர்களை பார்த்து, ஆனால் உங்களை மேலே அக்கறை உள்ளவர்களா, உங்களை ஏற்றிக்கு இப்படி கொண்டு வந்து உதவி செய்து உங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டார்களா, இது கிறிஸ்து உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த துண்டு பிரதியை நீங்கள் படிங்க, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்தபடியினால் அதை அவர்கள் ஆர்வமாய் வாங்கி அநேகருக்கு அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து இன்றைக்கும் கிட்டத்தட்ட 76லேருந்து இன்றைக்கு 2024 சமயங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்கிறேன். ஆக இந்த நாளிலே கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும் என்று. ஆக ஆண்டவர் இந்த உலகத்தில் தேவனுக்கு சமமாக இருந்தார். ஆனால் இந்த உலகத்திலேயும்
அவர் எல்லாராலையும் மதிக்கப்பட மேன்மைப்படுத்தப்பட தகுந்த நிலைமையில் இருந்தார். அவர் இந்த உலகத்தில் அவரை பின்பற்றுகிற மக்கள் மேன்மையாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் அவரை பின்பற்றுகிற மக்களை அவர் கண்ணியத்துக்கும் கனத்திற்கும் உரியவர்களாக மாற்றுகிறார். கடந்த நாட்களில் உலக பிரகாரமான செய்தி பேப்பர்களை நான் தினமும் படிப்பதுண்டு. அதில் ஒரு செய்தி என்னை கவர்ந்தது. கல்வி முன்னேற்றம்தான் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும். கல்வியில் முன்னேறிய நாடுகள் தான் பொருளாதாரத்திலும் முன்னேறியுள்ளன. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் கல்வியில் போதுமான வளர்ச்சி எட்டி பிடித்திருக்கிறோமா என்றால் இல்லை என்ற பதிலைத்தான் சொல்ல வேண்டும். வெறும் பட்டப்படிப்பு இருந்தால் மட்டும் திறமை வந்து விடுவதில்லை. பட்டப்படிப்பையும் மேறிய தகுதி திறமைகளை வளர்த்து கொண்டால்தான் வேலை வாய்ப்பை எளிதில் பெற முடியும். அப்பொழுதுதான் வறுமை பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலிருந்து மாறி ஒரு தன்னிறைவை ஒரு ஆசீர்வாதமான ஒரு எக்கனாமிக் நிலையை அடைய முடியும். ஆனால் அந்த தகுதி இன்றைக்கு இந்தியாவில் மிகவும் 2% மட்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நாடு எவ்வளவு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் தென்கொரியாவில் 96% இருக்கிறார்கள். ஜப்பான் தேசத்தில் 80%, ஜெர்மனியில் இதன் சதவீதம் 75, பிரிட்டனில் 70. ஆக உலகம், அதாவது ஒரு தகுதியும் திறமை உள்ளவர்களுக்கு தான் உலகத்தில் வாழ முடியும். அவர்களுக்கு விரும்பியதை வாங்க உலகத்தில் மற்றவர்கள் பார்க்க ஒரு அதாவது நல்ல செழிப்பாக இருக்கிறதற்கு நமக்கு தகுதியும் திறமையும் இருந்தால் தான் நாம் கை நிறைய சம்பாதிக்க முடியும். உலகத்தில் ஒரு சௌரியமான வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் இதை உலகம் இந்த தகுதியை சொல்லலாம். ஆனால் பைபிள் அதற்கு நேர் மாறாக சொல்கிறது. பைபிளில் சொல்லப்பட்ட தகுதி என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிற அந்த பைபிளை நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியப்படுத்த வேண்டும். ஆதாம் ஏவாள் கர்த்தரின் சொல்லை மீறாதிருந்த வரை அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அந்த ஏதேன் சகல விதமான ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு குறைவில்லாமல் கிடைத்தது. அவர்கள் அந்த ஏதேனில் எந்த ஒரு முள்ளும் அவர்களுக்கு களையும் இல்லை. அதே நேரத்தில் எந்த விதமான வியாதியும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு, அதே நேரத்தில் எந்தவித துயரங்களும் கவலைகளும் இல்லாமல் சந்தோஷத்தோடு இருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததான ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆபிரகாமுக்கு நான் செய்வதை மறைப்பேனோ அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதனால்? அவன் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்போ கர்த்தருடைய வழி என்பது அவருடைய வார்த்தை நாம் அறியும் பொழுது அவருடைய வழியை நாம் அறிகிறோம். அதை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்தேச்சியாக நாம் படிக்கும் பொழுது 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்தது. அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்தான். அந்த வார்த்தை ஆண்டவருக்கு முன்பாக அவனை நீதியையும் நியாயத்தையும் அவன் காத்து நடப்பதற்கு, அநீதிகளை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சத்தும் இல்லாமல், அதே நேரத்தில் நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் 5, 6 சொல்லியிருக்கிறது, அவன் உண்மை உள்ளவன், அவன் இருதயத்தை உண்மை உள்ளது என்று சொல்லி கண்டார். இப்போது ஒருவன் தேவனுடைய வார்த்தைகளை பெற்று அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளாக என்ன செய்கிறது? உண்மை உள்ளவர்களாக மாற்றுகிறது. அதே நேரத்தில் நம்மை அநீதி உள்ளவர்களாக அல்ல, நீதியும் நியாயமும். நாம் சங்கீதம் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நீதியின் மேல் பிரியப்படுகிறார், அவர் நியாயத்தை விரும்புகிறார். தேவனை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அநீதி உள்ள இந்த உலகத்தில் நாம் மற்ற மக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் நீதிமான்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளும் பொழுது அவன் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார்.
அவனுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்க முடியவில்லை. அவன் வெளியும் பொண்ணுமுள்ள ஆசியுமுள்ள சீமானாக இருந்தான். எலியாசர் சொல்லும்பொழுது என்னுடைய எஜமானை தேவன் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் திறமை தகுதி அவர் பார்வையில் நீதியும் உண்மையும் அவருடைய வழி நமக்கு வெளிப்படுமே. ஆனால் அது அநீதியான வழி அல்ல, அது பரிசுத்த வழி. அந்த நீதியின் வழி, அந்த நேர் வழி, சமமான வழி, அந்த வழி வசனத்தின் வழி. வசனத்தின் வழியில் ஆபிரகாம் நடந்தார். அதை பின்பற்றி ஈசாக்கு நடந்தார். அதை அவருடைய குமாரன் யாக்கோபு நடந்தார். இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பைபிளை படித்து அவர் பார்வையில் அந்த வேதம் கூறுகிற நீதியின்படியும் நியாயத்தின்படியும் உண்மையின்படியும் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வழிகளை பார்த்து நம்முடைய கிரியைகளை பார்த்து கர்த்தர் நமக்கு எந்த தகுதி இருக்கிறது என்றல்ல, ஆனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை ஆண்டவர் அதன் வழியில் நடக்கும் பொழுது நம்மளை ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக தகுதி உள்ளவர்களாக மாற்றி நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நாம் யோசுவாவை எடுத்துக்கொண்டால், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை ஏற்று நிற்பதில்லை. நீ இந்த பூமியை சுதந்தரித்து கொள்வாய். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். அவ்வண்ணமே யோசுவா செய்து கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்டார். யோசுவா 11:15 கர்த்தர் மோசைக்கு என்ன கட்டளையிட்டாரோ, கர்த்தர் கட்டளையிட்டவைகள் அனைத்தையும் மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். யோசுவா மோசே தனக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. இப்போது மோசே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி வாழ்ந்தார். ஆகையினால் மோசையை கொண்டு கர்த்தர் பேசினார், அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு யோசுவாவை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்த வேண்டும் என்று மோசை சொல்லவில்லை, ஆனால் ஒருவரை ஆண்டவர் கண்டார். அதுதான் யோசுவா. அந்த யோசுவா மோசைக்கு செவி கொடுத்தது போல எனக்கும் செவி கொடுப்பான் என்று மோசைக்கு பிற்பாடு ஆண்டவர் அவருக்கு சொல்வதை தான் இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும். ஆனால் யோசுவா 22:5 யோசுவா 22:5 இதை நாம் ஊர்ஜிதப்படுத்தும்படி ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் அவர் நடத்தின மக்களும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவநாயக கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்று சொன்னார். அவருடைய அந்திம காலத்தில் யோசுவா நீ இந்த பூமியை சுதந்திரிப்பா என்று மோசைக்கு அந்த தேசத்தை அவர் நீ கண்களால் காண்பான், அது உள்ளே போக மாட்டா என்று காண்பித்தார். ஆனால் அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்தது யாருன்னு சொன்னால் யோசுவாவை. ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நாம் எளிதில் ஜெயித்து கொள்வோம் என்று சொல்லி என்னாகும் 14ஆம் அதிகாரம் காலேப்பும் யோசுவாவும் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் யார் மேல் பிரியமாக இருப்பார்? அவருக்கு கீழ்ப்படுகிற அவருடைய வார்த்தையின்படி செய்கிற. ஆனால் அந்த தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளவில்லை. கர்த்தர் பிரியமாக இருந்து அவர்களுக்கு அந்த தேசத்தை ஜெயித்து கொடுத்தார். சங்கீதம் 44ஆம் அதிகாரத்தில் அதை நாம் பார்க்கிறோம். ஒரு பட்டயம் அவர்களை ரட்சிக்கவில்லை. ஆனால் அவர் வானத்திலிருந்து கற்களை விழப்பண்ணினார், குளவிகளை அனுப்பினார். இப்படி அவர்களுடைய சத்துக்களை எதிர்த்து யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாத வேளைகளில் அவருடைய ஜீவன்களை அவர்களுக்காக என்ன செய்தார்? பயன்படுத்தினார்.
ஆகவே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இடையூறாக நம்முடைய பலத்துக்கும் அதிகமாக சத்துருக்கள் காணப்பட்டாலும், ஆனால் நம்மளை ஆட்கொண்டிருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றிலையும் ஜெயத்தை தர, நாம் தோல்வி அடையாமல் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்கு அனுகூலமாக யோசுவாவுக்கு துணையாக இருந்த அந்த தேசத்தை சுதந்திரிக்க பண்ணினார் என்று யோசுவா 11 கடைசி வசனம் சொல்கிறது. அவர் சுதந்திரத்துக்கு மாத்திரமல்ல, சுதந்திரத்துக்கு அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தேசத்தை அவர் சுதந்திரித்து 19 49 50 அவருக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த உலகத்தில் வேலை வாய்ப்புகள் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொல்வதற்கு யாரும் சொல்ல முடியாது. அதற்கு தகுதி வேண்டும், திறமை வேண்டும் என்றல்ல. ஆனால் தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் பிரியப்படும்படி நாம் வாழும் பொழுது ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது குறித்து நாம் பார்க்கும் பொழுது தாவீது சொல்கிறார் 19 சங்கீதம் 19:11 அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்கிறார். 37:31 அவர்கள் தேவனுடைய வேதம் அவர்கள் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். சங்கீதம் 40:8 சங்கீதம் 40:8 வாசிக்கிறேன். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். 1 ராஜாக்கள் 15:5 கூட தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர தான் உயிரிழந்த நாளெல்லாம் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை, அவர் சொன்னபடியே செய்தார் என்று சொல்லி தாவீதை கர்த்தர் சவுலின் கைக்கும் எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாய்க்கு விடுவித்தார். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது வர வர விருத்தி அடைந்தார், தாவீது வர வர பலத்து போனார், அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னால் இருந்த ஒரு தாவீதை அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக, அதே நேரத்தில் ஆண்டவருக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தையின்படி பிரியமாக நடந்ததுனால தாவீதனுடைய வாழ்க்கையில் தோல்வி அல்ல, அவனுடைய சத்துருக்களுக்கு மேலே ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன்னு சொன்னபடி நாம் யோசுவா 1 கூட வாசித்தோம். உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எழுத்து நிற்பதில்லை என்று சொல்லி தாவீதை குறித்து என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்தினார், என் சத்துருக்களுடைய பிடரியை அவர் எனக்கு ஒப்பு கொடுத்தார் என்று. அருகவினால் அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அவர் ஏதேன் தோட்டத்தில் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது ஆதாமும் ஏவாளும் ஆசீர்வதிக்கப்பட்டார். வார்த்தையின்படி வாழ்ந்து கீழ்ப்படிந்து நடந்த பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோசுவா ஆசீர்வதிக்கப்பட்டார், தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டார். எசேக்கியாவை குறித்து 1 ராஜாக்கள் 18:5-6 ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு பிரியமாக நடந்ததுனால அவனுக்கு சகலமும் அனுகூலமாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த அசீரியா ராஜா எசேக்கியாவுக்கு விரோதமாக பெரிய சைன்யமாக வரும்பொழுது கூட தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி 1,85,000 பேரை ஆண்டவர் அங்கே அவர்களை அழித்து அவனை வெக்கப்பட்டு போகாதபடி செய்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தையை அவன் வாழ்க்கையில் முக்கியப்படுத்தினான். 2 நாளாகவும் 31:4 லேவியர்களை கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மக்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லி அவன் மாத்திரமல்ல அவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்ட அனைவரையும் வார்த்தையை முக்கியப்படுத்த சொன்ன பொழுது அந்த எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்த பொழுது கூட கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து அவருக்கு சுகத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி நெகேமியா அந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டுவதற்கு அவர் ராஜாவின் இடத்தில் அர்த்தசஷ்டா ராஜா, அந்த ராஜாவினுடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது. அதை
நெகேமியா 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவப்படுத்த வேண்டும். கடந்த காலங்களில் எங்கள் முற்பிதாக்கள் அதை முக்கியத்துவப்படுத்தாதனால தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிரிகளுக்கு போகிறது, எங்களுக்கு பிரயோஜனப்படாமல் எதிரிகள் அதை என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு என்று அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரும் என்று சொல்லி நான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்ன பொழுது ஒன்றும் இல்லாமல் அந்த கிழிந்து போன அலங்கத்தை அவர் 52 நாளைக்குள்ள, நெகேமியா 6:15, 52 நாளைக்குள்ள அதை கட்டி முடிக்க முடிந்தது. அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் நாம் ஒரு வீடு கட்டுகிறோமா, அல்லது ஒரு வியாபாரம் செய்ய போகிறோமா, அல்லது ஒரு திருமணம் நடத்த போகிறோமா, அல்லது நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பெரிய அளவில் யோசித்து கொண்டிருக்கிறோமா. ஆனால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய பைபிளை படிக்கணும். நாம் ரோமர் 6:17 இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்படுகிற உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 15:2 நான் உங்களுக்கு போதிக்கப்பட்டபடி நீங்கள் நடந்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி. நமக்கு ஒரு ஈஸி கோயிங் வேறு எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யணும். எனக்கெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுது மணிக்கணக்கில் பைபிளை படிப்பேன். தான் எனக்கு திருமணம் 26 வயதில் நடந்தது. ஆனால் எந்த வித வருமானமும் இல்லை, ஆனால் ஐஸ்வர்யமாக இன்றைக்கு நடந்தது. அதனால் எந்த வித வருமானங்கள் திரளாக இருக்குது, ஆனால் இன்றைக்கி திருமணம் நடக்கவில்லை. திருமணம் நடந்தும் அநேகருக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் எனக்கு ஆண்டவர் நல்ல குழந்தைகளை கொடுத்தார். அந்த குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல உணவு, நல்ல உடை, அவைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியும். ஆனால் என்னுடைய நாடி நரம்பு, என் ஆவி ஆத்மா, என்னுடைய புத்தி, என் சித்தம் எல்லாம், என் வாஞ்சையெல்லாம் எது, பைபிள் படிக்கணும், பைபிளின்படி நடக்கணும். அதுதான் எனக்கு. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அஸ்திபாரமாகவும் நோக்கமாகவும் அதுவே என்னுடைய எய்மாவும் இருந்ததுனால அதை ஆண்டவரும் பார்த்தார். அப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு குடும்பம் என்று தந்த பொழுது அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தார். அவருடைய ஊழியத்தை அவருடைய அழைப்பின்படி அவருடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று எனக்குள்ள நான் தீர்மானித்த பொழுது அந்த ஊழியம் நடைபெறுவதற்கு என்னோட இருக்கிறவங்கள் முறுமுறுக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அனைவருடைய தேவைகளையும் சந்தி. லூக்கா 22:35 நீங்கள் பொய்யையாவது தடியையாவது பாதரட்சியாவது கொண்டு போக வேண்டாம், வேலையால் கூலிக்கு பாத்திரம், நீங்கள் வேலை செய்து பாருங்கள், உங்களுக்கு என்ன நடக்குது என்று வந்து சொல்லுங்க என்று சொன்ன பொழுது அங்கே அவர்கள் எங்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படலைன்னு சொன்னாங்க. அதே தான் ஊழிய நாட்களில் சில சமயங்களில் விசுவாசத்துக்கு நம்ம சோதனை வந்தாலும், ஆனால் ஆண்டவர் அழைத்திருக்கிறவர் அவருடைய நேரம் வரும்பொழுது நமக்கு தருவார் என்று அந்த விசுவாசத்தில் உறுதியாக நான் பின்வாங்காமல் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய விருப்பத்தின்படி செய்கிறான் என்று இந்த ஊழியம் நிறைவேறுவதற்குரிய தேவைகளை அவருடைய வசனத்தை நம்முடைய முக்கியமாக வைத்து செய்கிறதுனால கண்மறையின் மேல் விட்டு கட்டப்பட்ட வீட்டை போல நம்முடைய ஊழியங்கள் நிலைத்து, நம்முடைய குடும்பங்கள் நிலைத்திருக்க ஆண்டவர் ஃபேவராக இருப்பார். அது பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக வருகிற எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, நமக்கு வரக்கூடிய கனவீனங்களில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவருக்கு ஆபிரகாம் நீதியை நியாயத்தையும் செய்து கர்த்தர் வழியை காத்து நடந்தார்னு அவருடைய வார்த்தையின்படி உள்ள நீதி, அவருடைய வார்த்தையின்படி உள்ள நியாயம், அவர் வார்த்தையின்படி காட்டுகிற வழியில் நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய வசனம் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிறோம், முக்கியப்படுத்துகிறேன், உடைய வசனத்தின் அடிச்சோடுகளில் நான் நடக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து புலாப்பு விலகிறதுக்கு எதுதான் முக்கியம்? வசனம்தான். அது ஆண்டவர் யோபுவை அவனுடைய வாழ்க்கையில் அவன் பயணம் பண்ணும் பொழுது அவனுக்கு இயேசுவை கர்த்தரை மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்த போதிலும், ஆனால் அவரை மறுதளிக்காமல் அவன் என்னை சுவைத்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று அவர் சுமத்திரையான தராசு கொள்ள என்ன நிறுத்து பார்த்தால் நான் உத்தமனாக இருப்பேன் என்று, இப்படிப்பட்ட நான் சுத்த பொன்னாக உத்தமனாக கைகளில் சுத்தமுள்ளவனாக, நீதிமான் தன் வழியை உறுதியாக பிடிக்கிறான், கைகளின் சுத்தமுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்று சொல்லி யோபு மென்மேலும் பலத்து அவனுடைய பின்னலமை முன்னலமையை காட்டிலும்
2 மடங்கு ஆசீர்வதித்து அவனுக்கு எல்லாரும் பொன் பரிசுகளை கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் இறந்து போன பிள்ளைகளுக்கு பதிலாக மீண்டும் அவர் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கொடுத்தார். யோபனுடைய பிள்ளைகளைப் போல சௌந்தரியமான பிள்ளைகள் தேசத்தில் இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் வெளிப்பிரகாரமான சௌந்தரியம் அல்ல, ஆனால் ஆவிக்குரிய உள்ளான பிரகாரமாக தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது உலகத்தில் எல்லாரும் நம்மளை அங்கீகரிக்கக்கூடிய அழகு அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. அதே மாதிரி தான் தானியேல் 9:13 கூட தானியேல் ஆண்டவருடைய வார்த்தையை முக்கியப்படுத்த வேண்டும் என்பதை சொல்கிறார். ஆகையினால் கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருக்கு சித்தமானதை செய்வான் என்று சொல்லி அந்த பாபிலோனுடைய விக்கிர ஆராதனைகளுக்கு அவன் உடன்படாமல் பாபிலோனியர்கள் சாப்பிடுகிற சாப்பாடை சாப்பிடாமல் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனைகளில் அவன் உறுதியாக இருந்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் உறுதியாக இருந்தார்கள். ஆகவே தேவன் 7 மடங்கு நெருப்பின் நடுவில் அவர்கள் வந்து போகாதபடி சிங்கத்தின் குகையில் சிங்கம் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு அந்த இதிலிருந்து அவன் மீண்டும் உயிரோட வருகிறதுக்கு ஆண்டவர் அவனை உயிரோட கொண்டு வந்தார். தேசத்தில் 120 தேசாதிபதிகள், 3 பிரதானிகள். இவர்களில் தானியேல் எல்லாருக்கும் மேற்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜாவுக்கு வலது கையாக இருந்தார் தானியேல். தரியு ராஜா தானியேலை, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? அங்கே சிங்க குபையிலிருந்து, ஆம் ராஜாவே, நான் உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருந்தேன். ஆகவே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று அந்த சிங்க குகையிலிருந்து அவன் மீண்டும் உயிரோடு வந்தான். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை பவுல் கூட சொல்கிறார், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில். சிங்கத்தை போன்று நம்மளை பயமுறுத்த நம்மளை இல்லாமல் ஆக்கணும் என்று நம்மளை சுற்றிலும் எத்தனை விதமான பொல்லாப்புகள் வந்தாலும் ஆண்டவர் வார்த்தையின் அடிச்சுவட்டில் நாம் காணப்படுவோமே. ஆனால் தானியேலை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் எகிப்தில் அவர் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இருந்ததுக்கு காரணம் அவருடைய முன்னோர்கள் கடவுளுடைய வார்த்தை அடிப்படையில் பரிசுத்தமாக அந்த வார்த்தை அசுத்தங்களுக்கு நம்மளை விலக்கி காக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது. அதை யோசேப்பு அதில் கவனமாக இருந்ததுனால எபிரேயர்கள், நான் மோசே கூட பார்க்கும் பொழுது இது ஒரு எபிரேய பிள்ளை, நான் முறையை கூட பார்க்கும் பொழுது அவன் யூதனாக இருக்கிறபடியால் நீ அவனுக்கு முன்பாய் தாழ்ந்து போவா. அப்போ நம்மளை யூதனாக எபிரேயனாக மாற்றுவது வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையை நான் தினமும் படித்து 32ஆம் சங்கீதம் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி சொன்னபடி நாம் வழி நடக்கும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நேர் வழியில் நடக்க அந்த வசனம் நமக்கு வெளிச்சமாக நம்மை வழி நடத்தும். ஆக அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வழி நடத்தினது எது? ஆண்டவருடைய வார்த்தை. ஆகினாலே எகிப்திலே ஒரு அடிமையை போல கொண்டு போகப்பட்ட யோசேப்பு அந்த எகிப்தியர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் அங்கே உயர்த்தினார். பார்வோனுடைய அரண்மனை முழுவதற்கும் தகப்பனாக மாற்றினார். நாம் இருக்கிற இடத்த மற்றவர்களை காட்டிலும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் என்னை சேவிக்கிறவர்களுக்கும் சேவிக்காதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னபடி நாம் மலிகாவில் பார்க்கும் பொழுது கூட மந்தையில் கடா அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மலிகா 2ஆம் அதிகாரத்தில் யதார்த்தம், அவன் எனக்கு முன்பாக யதார்த்தம் உள்ளவனாக இருப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என் நாமத்துக்கு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஊழியம் செய்வது போல ஊழியம் செய்வான். அது மாத்திரமல்ல, அவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான். அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எனக்கு ஒப்பு கொடுப்பான். நான் அவனுக்கு இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அவன் வெளியே புறப்பட்டு கொளுத்த கன்றுகளைப் போல வளருவான். ஆக சமுதாயத்தில்
பலவிதமான தேவைகள் சந்திக்கப்படாமல் பொருளாதாரத்தில் குறைவுகள் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு செழிப்பை காண முடியாது. அதாவது அங்கே கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள் அப்படின்னு சொல்லி, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் என்று ஓங்கி வளர்கிற விரிச்ச கன்றுகள் என்று சொல்லி, உன்னுடைய பெண் பிள்ளைகள் அரண்மனையில் சித்திரம் தீர்த்து வைக்கப்பட்ட மூளை கற்கள் என்று சொல்லி, உன்னையும் உன் பிள்ளைகளையும் பார்க்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று சொல்லி, அவை நாம் இருக்கிற தேசத்தில் நாம் ஒரு தனித்துவம் உள்ளவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா. அது யோசேப்பு அபிதமானது ஒரு தனித்துவம் உள்ளவரா, மற்ற இல்லாதவர்களுக்கும் ஒரு ஏழ்மையில் பொருளாதார நெருக்கடியில் இருந்தவர்களுக்கும் அவங்க குறைகளையும் நீக்குகிறவராக இருந்தார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் இல்லாத அநேகருக்கும் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நாம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எவரையும் மேன்மைப்படுத்த இவர்கள் எல்லாரும் நாம் சொல்லப்பட்ட இவர்கள் எல்லாரும் உலக பிரகாரமாக தகுதிகளையும் திறமைகளையும் உடையவர்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அங்கீகரிக்க வாழ்க்கை, ஆண்டவர் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின்படி வாழ்ந்ததுனால, அவர்கள் வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுதியாக இருந்ததுனால, நம்மளை சுற்றிலும் பொருளாதாரத்தில் பஞ்சங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், பயப்படும்படி அநேக இயற்கை சீற்றங்கள் வரலாம். ஆனால் அவைகளின் மத்தியில் நாம் சேதமடையாதபடி, அதே நேரத்தில் விலைவாசிகள் உயரலாம். எல்லாவற்றிலும் நாம் திருப்தியாக இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்வோமேயானால், அவர் கல்லாதவராக இருந்தாலும் இயேசுவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் கல்லாதவராக இருந்தாலும் வேத எழுத்துக்களை எவ்வளவோ அறிந்திருக்கிறார் என்று யோவான் 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் ஆண்டவருடைய வார்த்தை தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையின்படி இருக்க கவனமாக இருந்தார். அவர் ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தார். அவருடைய செயல்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நற்செயல்களாக இருந்தது. ஆகையினால் அவர் கல்லாதவராக இருந்தாலும் சாலமோனை விட பிதா அவரை ஞானம் உள்ளவராக மாற்றினார். அல்லேலூயா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தடைந்தார். அன்றைய நாட்கள் வேத பாரகர் பரிசேயர்கள் இன்னுமாக பிரதான ஆசிரியர் அவரை கைது செய்ய ஆட்களை போற்றவர்களை அனுப்பின பொழுது கூட அவர்கள் கைது செய்யவில்லை. ஏன் கைது செய்யவில்லை? அந்த மனுஷன் பேசுகிறது பிரயோஜனமானதாக இருக்கிறது. நாங்கள் அவரை கைது செய்வதற்கு அவரிடத்தில் என்ன இல்லை, தவறு இல்லை. ஆக ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நம்ம மூலமாக அவருடைய சித்தம் நடைபெறுவதை யாருமே என்ன செய்ய முடியாது. அதே நேரத்தில் நம்ம கேட்குற மக்கள் நாம் சொல்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று அந்த வார்த்தையின் மூலம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதனால நம்முடைய ஊழியம் நம்ம அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படி தான் இயேசு அந்த வார்த்தையை அவர் முக்கியப்படுத்தினதுனால உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது அவர் கல்லாதவராக இருந்தார். ஆனால் உலகத்தில் கற்ற எவரையும் விட அவர் ஞானியாக இருந்தார். இப்போ எவரையும் மேன்மைப்படுத்த இயேசு தம்முடைய பிதா குமாரனை நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று அந்த மருவ மலையில் சொல்கிறார். நம்மையும் அவர் மகிமைப்படுத்த அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால், அதுதான் நாம் இன்னுமாக புதிய ஏற்பாட்டிலே ஞானிகளை கல்விமான்களை அல்ல குழந்தைகளைப் போல அப்பளுக்கு இல்லாதவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று மத்தேயு 11:25 பாலகர்களுக்கு இதை வெளிப்படுத்தினீர் என்று இயேசு சொல்கிறார். அந்த நாட்களில் அவர் அநேக இடங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் இயேசு அறிந்து கொள்ள முடியலை. ஆனால் இவர்கள் தகுதி இல்லாதவர்களோ சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஏழ்மையில் இருந்த மக்கள் இயேசு தான் கிறிஸ்து இவர் சொல்கிற வார்த்தை நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவர் அங்கே ஞானிகளை கல்விமான்களை அல்ல குழந்தைகளை, அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் ஒரு குழந்தைகளைப் போல அந்த வார்த்தை நம்மை மாற்றும் பொழுது அப்பழுக்கு இல்லாதவர்களாக மாற்றும் பொழுது நம்மை மற்ற எல்லாரையும் விட திறமை உள்ளவர்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் படிப்பறிவில்லாத பேதைகள் அப்போஸ்தலர்களை அவர்கள் இயேசுவோடு கூட இருந்து என்று கண்டபடியினால அவர்களுடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த
அப்போஸ்தலர்களை குறித்த அந்த ஒரு மேன்மையை நாம் பார்க்க முடியும். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு உடனே இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆகவே இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய வார்த்தைகளை அவர்கள் போதித்தபடியினால் அவர்கள் அறிவுள்ளவர்களாக மத்திய 16ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் கிருபை பொருந்திய வார்த்தைக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்தார். 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், பேதுரு யோவான் அந்த முடமானவனை நடக்க பண்ணினார்கள். பேதுரு நடந்து போகும்பொழுது அவனுடைய நிழல் பட்டாலாகிலும் சுகமாவார்கள் என்று அவன் நடக்கிற 2 பாதைகளிலும் 2 வழிகளின் 2 பக்கங்களிலும் வியாதியஸ்தர்கள் படுத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் நான் நினைக்கிறேன், அவர்கள் அனைவரையும் நிழல் மாத்திரம் படணும்னு பேதுரு நினச்சிருக்க மாட்டார். யார் யாரெல்லாம் சுகம் பெறணும்னு விரும்பினாங்களோ அத்தனை பேரையும் அவர் சுகப்படுத்தியிருப்பார். அல்லேலூயா. 107ஆம் சங்கீதம் 20வது வசனம், மத்திய 4:4 மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. 119:50 உம்முடைய வசனம் என்னை பிழைக்க வைத்தது. ஆக அந்த வசனம் 107வது வசனம் 20, 107ஆம் சங்கீதம் 20 வசனத்தை அனுப்பி குணமாக்கினார். வசனங்களை படிக்கும் பொழுது நம்முடைய இதயத்தில் ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அது ஒரு தேன், இதே நேரத்தில் ஒரு நல்ல ஔஷதம். ஆக அது நம்மளுடைய சரீரத்தை அது புஷ்டியாக்குகிறது. நம்முடைய இதயம் மகிழும் பொழுது இதயம் ஆரோக்கியமாக, முகம் மலர்ச்சி. பேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். நம்முடைய இதயத்தில் ஒரு வேத வசனத்தின் அடிப்படையின் வாழ்க்கை நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நம்மளை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு நாம் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் பல கட்டுகளில் பிரச்சனைகளில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை, அவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க, அதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க பிரச்சனை மாறுகிறது. ஆகவே இப்படி அப்போஸ்தலர்கள் அந்த காலங்களில் அவர்கள் வாழ்ந்த நாட்களில் அனைத்து மக்களுக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் விடுதலையும் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1:26 முதல் 29 வரை உள்ள வசனங்களில் எதற்கும் தகுதி இல்லாதவர்களை அனைத்து தகுதிகளும் திறமைகளும் உடையவர்களாக ஆக்கினார். ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து, உள்ளவர்களை அவமாக்கும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். இன்னும் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உலகத்தில் இழிவா அற்பமாக எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டார். எவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் இப்படி செய்கிறார். அல்லேலூயா. எவரையும் நாம் அற்பமாக எண்ணக்கூடாது என்று சொல்லி எவரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஓகே, வேதாகமத்திலே 1ஆம் சங்கீதம் 128ஆம் சங்கீதம் உபாகமம் 28 1 முதல் 14 வரைக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது. வசனத்தின் அடிப்படையில் தான். விபரீதமாய் கர்த்தருக்கு பயந்தவனா கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறவன் அவன் மனைவி ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், வீட்டோரத்தில் கனிதரும் திராட்சை கொடி. அதே நேரத்தில் அவன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வழிகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14வது வசனம். உபாகமம் 28 1 முதல் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28 1 முதல். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செய் கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இப்போ நாம் அவருடைய வார்த்தையை
கேட்கறதுக்காக மாத்திரமில்லை, அவர் கட்டளையிடுகிற வேலையின்படியெல்லாம் செய்ய. நான் இன்றைக்கு படிக்கிற வசனத்தின்படியெல்லாம் நான் செய்கிறேனா, நான் எதிலையாவது செய்யாமல் விட்டேனா என்று அதில் நாம் கவனமாக இருந்து அனைத்தையும் நான் செய்வோமே. ஆனால் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் பழைய ஏற்பாட்டில் தான் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்றல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் ஊழியம் செய்த காலங்களில் அவர் தரித்திரராக இருக்கவில்லை, அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக உயிர் கொடுக்கும் அவருடைய வஸ்திரத்தை கூட அது விலை உயர்ந்ததாக இருக்கிறதுனால அவர்கள் சீட்டு போட்டு அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அவருக்கு ஊழியத்தில் உதவிக்காக ஐஸ்வர்யமுள்ளவர்கள் அவரை சுற்றி கொண்டு நிக்கோதேமு, அரிமத்தேயுரான யோசேப்பெல்லாம் அவருடைய ஊழியத்தில் அவர் பெற்ற கனிகள். ஒருவரையும் ஒரு காலம் வைத்திராத புதிய கல்லறை. அதே நேரத்தில் அவர் பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது அந்த மேல் வீட்டில் அவருடைய சீடர்கள் கால்களை கழுவி அந்த திருவிருந்து அந்த பந்தியை அவர் ஆசரிக்கும் பொழுது விஸ்தீர்ணமான கம்பளம் முதலானவர்கள் விரிக்கப்பட்ட ஒரு மேல் வீடு. ஆண்டவர் அவருடைய ஊழியங்கள் இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஊழியக்காரங்கள்லாம் தரித்திரமாக இருக்கணும்னு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் ஆனாலும் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு எது காரணம்? ஆண்டவர் நமக்கு சொல்கிற வேத வசனம் தான், இந்த பைபிள் தான். கல்லாதவராக இருந்தாலும் வேத எழுத்துக்களை அவர் அறிந்த அந்த வேத எழுத்துக்களின்படி வாழ்ந்த அந்த வேத எழுத்துக்களை போதித்ததுனால, பிதாவுக்கு பிரியமாக ஊழியமாக இருந்ததுனால அந்த ஊழியத்திற்கு தேவைகளை சந்தித்தார். இன்றைக்கு விசுவாசிகளும் அந்த வேத வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வேத வார்த்தைகளின்படி வாழ்ந்து அந்த ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். உலகத்தில் கல்வி பெற வேண்டும், திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உலகம் அந்த தகுதிகளையும் படிப்புகளையும் எதிர்பார்த்தாலும் அவைகள் ஒன்றுமே இல்லைனாலும், ஆனால் ஆண்டவருக்கு அவர் பிரியப்படும்படி அவருடைய காட்டும் வழியில் உண்மையாக இருக்கணும்னு நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த பாத்திரங்களெல்லாம் அப்படி காணப்பட்ட பொழுது உலகத்தார் பார்வைக்கு அவர்கள் அற்பமாக காணப்பட்ட அந்த நிலைமையில் இருந்தவர்களெல்லாம் எல்லாரையும் விட மேன்மையாக உயர்த்தினார். தானியேலை, யோசேப்பை, ஆபிரகாமை என்று, ஆகவே நெகேமியாவை என்று, எசேக்கியாவை என்று நம்மையும் அப்படி உயர்த்துவார். ஆகவே அருமையானவர்களே, நான் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறேன் என்று எனக்கு இருக்கிற இந்த வியாதிக்கு நான் பணம் செலவு செய்தாலும் கூட இந்த வியாதி சுகமாகுமா? பல விதமான தேவைகள் எனக்கு, என் கல்யாணம், என் மகன் கல்யாணம் என்று புதிதாக ஒரு நிலம் வாங்கணும், கொஞ்சம் பணம் இருக்குது, இன்னும் என் தேவைகள் சந்திக்கப்படணும், ஒரு வீடு கட்டணும், எவ்வளவோ காரியங்கள் இந்த உலகத்தில் சௌரியமாக வாழ்வதற்கு அனைத்தையும் கர்த்தர் தருவார். அது நாம் சௌரியமாக வாழ வேண்டியது ஆண்டவருடைய சித்தம். ஊழியம் செய்வோமேனால் தொடர்ந்து நான் ஊழியம் செய்வதற்குரிய சௌகரியங்கள் அவருக்கு பிரியமானபடி நம்முடைய ஊழியம் இருக்குமே, ஆனால் எல்லா சௌகரியங்களையும் அவரே செய்து தருவார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு தர அடியான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள்லேயும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை எங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்த அனுதினமும் உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் கேட்குறது. வழி இதுவே, இதிலே நடவுங்கள், வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அது உம்முடைய வசனத்தின் பாதை என்று ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். மீட்கப்பட்டவர்கள் நடக்கிற வசனம்தான் ரட்சிப்பு. ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஆண்டவரே, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று. ஆமாண்டவர், எல்லா விதத்திலும் வறுமையிலையும் வியாதியிலையும் ஆண்டவரை பயங்கள்லையும் சத்ருவின் போராட்டங்களையும் ஆண்டவரை கனவீனத்திலையும் அவமானத்திலையும் ஆண்டவரை எல்லா நேரங்கள்லையும் உங்களுடைய வசனம் எங்களை பாதுகாக்கும், எங்களை ஆசீர்வதிக்கும், எங்களை கனமணும். எங்களுடைய ராணிக்கு மேலே எங்களுக்கு போராட்டம் வந்தாலும் மத்திய 7ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய வசனத்தின்படி செய்கிறவனே சித்தமுள்ளவன் அந்த வசனம் கண்மலையின் மேல் என்று. எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு உம்முடைய சித்தத்தை செய்கிறதுனால நீண்ட ஆயுளை எங்களுக்கு தருவீர். எங்களுக்கு வரும் எல்லா சோதனைகளை சங்கீதம் 68:19, 1 கொரிந்தியர் ஆண்டவரே 10:13, மத்திய 10:11-29 அவைகளெல்லாம் எங்களுக்கு ஈஸி கோயிங்காக இருக்கும் கர்த்தர். அப்படி நீர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்குற மக்களுடைய கட்டுகள் பிரச்சனைகளெல்லாம் மாற்றி ஒரு மெய் சமாதானம், மேலான ஆசீர்வாதம் ஆண்டவரே, நல்ல விடுதலையின் வாழ்க்கை ஆண்டவரே, சமாதானத்தின் வாழ்க்கை தார். நீர் அப்படி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். அருமையான ஒரு வார்த்தை. எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தரால் ஆகும். விசுவாசிங்க. ஐயோ, நான் ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், நான் எல்லாரும் என்னை ஒரு ஏளனமாக பார்க்குறாங்க, எல்லாரும் என்னை அசட்டையாக நினைக்கிறாங்க என்பது போல் நீங்கள் ஒரு வாழ்க்கை நிலைமையில் இருக்கலாம். எல்லாரும் என்னை மதிக்கிறதே இல்லை, இவன்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, இவளாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லுகிறார்களா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மோசேயை பார்த்து கேட்டாங்க, எங்கள் மேல் தலைவராய் உன்னை ஏற்படுத்தினவர் யார் என்று கேட்டார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டார்கள். அல்லேலூயா, கேட்டாங்க. அப்படி ஒரு வசனம் இருக்கிறது வேதத்தில், எங்கள் மேல் தலைவராய் உன்னை ஏற்படுத்தினவர் யார்? ஏன்னா அவங்க மோசேயை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆரம்பத்தில். அதனால் பிரியமானவர்களே, ஆனால் பாருங்கள், கடைசியில் அவன் மரிக்கிற வேளையில் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பும் எழும்பினதில்லை, அவனுக்கு பிறகும் எழும்பினதில்லை என்பதாக வேதம் எழுதுகிறது. அப்போது பார்ப்போம் என்றால் அவ்வளோ பெரிய மேன்மையை அவர் அடைஞ்சார். யோசுவாவும் அடைஞ்சார். எல்லாரும் நம்ம பார்த்தோம் எப்படியெல்லாம் ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள் எவ்வளவு மேன்மைப்படுத்தப்பட்டார்கள். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தபோது அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்படியாக நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வேளையில் நிச்சயமாக நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. எப்போதும் நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். கர்த்தர் நெடுநாள் கழித்து இந்த இரவு ஜெபத்தை நடத்த உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையின் காரியங்கள் அதிகமாக இருப்பதனாலே இந்த ஊழியத்தை ஜெபங்களை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் பலனை கொடுத்து சூழ்நிலைகளை சாதகமாக்கி வழிவாசல்களை திறந்து கொடுப்பார். அப்பொழுது நிச்சயமாக நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த ஜெபத்தை நடத்துவோம். கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். இப்பொழுது எல்லாரும் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, எங்களோடு நீங்கள் பேசுனீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ, கண்ணி சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காய
நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ சர்வ சிருஷ்டிகரே, என்னை படைத்தது நீர்தானையா. ஓ சர்வ சிருஷ்டிகரே, என்னை படைத்தது நீர்தானையா. நீர் இல்லாமல் என் வாழ்விலே, நீர் இல்லாமல் என் வாழ்விலே நிம்மதி இல்லையா. நீர் இல்லாமல் என் வாழ்விலே நிம்மதி இல்லையா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே உம்மை துதிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே உம்மை துதிக்கணுமே. Yes Lord, we must worship you with reverence and with humbleness and with shaking. Yes Lord. Yes Lord. We must worship you like that. You are worthy of our worship. You are worthy of our praise. Oh, we worship you, Lord God Almighty. Now touch your people right now. ஒவ்வொருவரும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தொடுங்க. அந்த மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆண்டவரே ராஜா, அந்த சுகம் உண்டாகட்டும். இந்த வேளையில் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். இந்த வேளையில் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, பிசாசின் போராட்டத்தினால அப்பா மந்திர சூனியத்தினால பாதிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கட்டுகள் எல்லாம் ஒருக்கப்படுவதாக, தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதாக. அப்பா ஆண்டவர், கடன், வறுமை, நெருக்கம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். தேவையில்லாத செலவுகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும், இந்த ஆராதனையில, இந்த ஜெபத்தில், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இரவு ஜெபத்திலே ஒரு மகிமை வெளிப்படட்டும், ஒரு மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஓ ஹalleluya. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவரின் ஜெபத்தையும் கேட்டு பதில் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னென்ன ஜெப விண்ணப்பங்களுக்காய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்திருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்திற்காக ஜெபித்திருக்கிறார்களோ அத்தனை காரியத்திற்கும் பதில் வரட்டும். Let the answer come in the name of Jesus Christ. Answer each and everybody's prayer. Answer their prayer right now, O Lord. Let the tears be wiped off. Let their agony be removed, Lord. Remove from their hearts the sorrow, the anguish, everything must be removed in the name of Jesus Christ. Oh, we magnify your holy name. We glorify you and you only. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையை உயர்த்துகிறோம். இந்த ஊழியத்தை நீர் பெருக பண்ணும். இரவு நேரத்தில் இயேசுவின் பாதத்தில் இருக்கிற இந்த ஊழியத்தை நீர்தான் தொடங்கினீர். இதை பெருக பண்ணும் ஆண்டவரே, பெருக பண்ணும், வளரச் செய்யுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அநேக பேர் இந்த உலகம் முழுவதும் இவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவன் ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கொடாகொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீ நடத்துகிறார். எல்லாவற்றையும் கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வா, தொடர்ந்து நடத்துங்க
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை காப்பாராக. தேவ நாமம் மகிமை அடையட்டும். நல்ல தொடர்ந்து இந்த ஜெபங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த இரவு ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஒவ்வொரு வாரமும் நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழியம் நடந்து கொண்டு வருகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அநேக ஜெபங்கள் இருக்கும். விடுதலை முகாம்கள், சிறுவர் கூட்டம் என்று சொல்லி 6 மணி நேர ஜெபம், 8 மணி நேர ஜெபம் என்று சொல்லி அநேக கூட்டங்கள் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார், இன்னமும் செய்வார் என்று ஆணித்தரமாய் அடியேன் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக இந்த ஜெபத்தின், இந்த இரவு ஜெபத்தின் வாயிலாக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார், உங்களை தொட்டிருக்கிறார். அதிசயம் நடந்து விட்டது என்று விசுவாசிங்க. அல்லேலூயா. அதிசயம் நடந்து விட்டது, நான் வேண்டிக் கொண்ட காரியத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது அதை நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நாம் இன்னொரு இரவு ஜெபத்திலே சந்திப்போம். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you.